ஒரு குறிப்பிட்ட வகுப்பு அல்லது ஜாதி ஆதிக்கம் செலுத்துவதற்கான காரணம் என்னங்க ஐயா? இங்கே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் யார் எந்த சாதி அதிகமா இருக்கணும்? ஒண்ணு வன்னியர் இருக்கணும். வன்னியர். அடுத்தது பறையர் இருக்கணும். இல்ல நாம பறையர்னு சொல்லல, ஷெட்யூல் காஸ்ட். ஸ்டாலின் தலைமையிலான இன்றைய திமுக அரசு சமூக நீதி பற்றி சமநீதி பற்றி அதிகம் பேசுதுங்க ஐயா. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஆர்வம் காட்டி என்ன காரணம்? அது வந்து இந்த நான் அந்த அரசுக்கான ஐயா, நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் மட்டும் இல்லை, நினைக்கிறேன் செயல்பாட்டாளர். நீங்கள் நான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நான் அதை பற்றி அநேகமாக ஒரு பேசியிருக்கோம். இதை பற்றி அவங்க திமுக அரசு வந்து அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றதை நான் ஒத்துக்கல. சாத்தான் குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலை இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கொடூரமான படுகொலை வந்து அண்மையில் தீர்ப்பு வந்தது. இப்போ மடக்குப்பது காவலாளி அஜித். இதில் இது ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடுங்க ஐயா? அதற்கு சற்றும் குறையாத கொடூரமான முறையில் தான் இந்த காவலாளி அஜித்குமாரும் கொல்லப்படுறாரு. 50-100 ஆண்டுக்கு முன்னாடி இது வெளிச்சத்துக்கே வராது. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் நானும் வெளிச்சம் போட்டு பேசுறோம். ஆமா, அதான் இப்ப இருக்க வெற்றி. ஒரு அமைதி இழந்து ஒரு போதை கலாச்சாரத்தில் திளைத்து எங்க பார்த்தாலும் கஞ்சாவும் மதுவுமே இருக்கிற ஒரு சமுதாயமா மாறிட்டு இருக்கு. 2 வயது 2.5 வயது குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை. 80 வயது ஒரு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லாம பாலியல் வன்செயல் அதிகமாக நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாயம் எதை நோக்கி செல்கிறதுன்னு ஒரு பயம் இருக்கு வருதுங்க ஐயா. சரி, நீ போதை இன்னைக்கு போதை பொருள் யார் விற்கிறாங்க? ஆமா, யார் விற்கிறாங்க? ஒண்ணு மார்க்கெட்ல இது கிடைக்குது. இன்னைக்கு யார் ஆட்சியில இருந்தாலும் கிடைக்குது. நான் சாலையும் இல்லை, இன்னைக்கு கஞ்சா யார் ஆட்சியும் கிடைக்கும். ஆனா புழக்கம் அதிகமா இருக்கிறது கண் கூட தெரியும். அப்படி எனக்கு அப்படி தெரியல சார். என்ன கேட்டா இருந்தாலுங்க ஐயா, நம்ம இந்த போதை அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் இந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கிற அளவு இருக்குது. அது பெரும் வரவாகவும் இருக்குங்க ஐயா. ஆனால் கல் என்பது நம்முடைய பண்டைய உணவாக இருந்திருக்கு. அதை வந்து கேரளாவில் அனுமதிக்கிறாங்க. இன்னும் சில மாநிலங்களில் அது இயற்கை உணவாக பானமாக அனுமதிக்கிறாங்க. அதை வரவிடாமலே இருக்கிற ஒரு கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு பின்பற்றுது. அது வந்து கார்பரேட். ஆமாம், இது வந்து யாரு? சாதாரண விவசாயி. அப்ப யார் ஜெயிப்பாங்க? நீங்க பீரங்கி வச்சிருக்கீங்க, நான் கத்தி வச்சிருக்கேன். யார் ஜெயிப்பாங்க? அதான் கல்லு வராதுக்கு. ஈவன் நீங்க சொல்ற கேரளாவிலேயே கூட நடத்துறவங்களையும் பார்க்கணும் நம்ம. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன் ஐயா அவர்கள் ஒரு நீதி அரசராக மட்டுமல்லாமல் இன்றைக்கும் ஓய்வு பெற்ற பின்னரும் இந்த சமூகம் குறித்தும் இந்த சமூக பிரச்சனைகள் குறித்தும் நிறைய கருத்துக்களை நடுநிலையோடு எடுத்து வருவதில் ஒரு மிகுந்த முன்னோடியான ஒரு சிந்தனையாளராகவும் செயற்பாட்டாளராகவும் ஐயா விளங்கி வருகிறார். அவரை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா ஐயா? சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இந்த இந்திய நீதித்துறையினுடைய கட்டமைப்பில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பு அல்லது ஜாதி ஆதிக்கம் செலுத்துவதற்கான காரணம் என்னங்க ஐயா? நீங்கள் கூட ஒரு கூட்டத்தில் தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகங்களான வன்னியர் மற்றும் பறையர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் உயர்நீதிமன்றத்திலே மற்ற இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு என்ன காரணங்க ஐயா? இதை மாற்றவே முடியாதா? அதாவது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது இதை வந்து இந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொன்ன ஒரு பெரியார் தான். என்னன்னா, வெள்ளைக்காரன் ஆட்சி போய் இங்கே உயர் சாதியினர் ஆட்சி தான் வந்திருக்கு. உயர் சாதி கிட்ட இந்த ஆட்சி கொடுத்துட்டு போயிட்டான். சரி அப்படின்னு சொன்னாரு. அப்போ உங்களுக்கு 3 இருக்கு. இப்போ அசம்பிளி பார்லிமெண்ட் தேர்தல் இருக்கு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்க வாக்கு போட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுலயே பல இடங்கள்ல இன்னும் அவங்க வந்து வலுவா இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய அமைச்சரவையில இன்னைக்கு அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. சில நேரங்களில் வந்து 1/3 ஆஃப் அளவுக்குலாம் இருந்திருக்காங்க. இந்த மோடி அரசு இதுலயே நிர்மலா சீதாராமன் அவங்க எந்த போட்டி போட்டாரு?
ஆமா அவங்க வந்து முக்கியமான இதுல இருக்காங்க, ஓ ஜெய்சங்கர். ஆமா ஆமா அப்ப அதனால ஒண்ணு வந்து அவங்க வந்து தேர்தல் அல்லாத இது வந்து 2 நடக்குதுங்க. ஒண்ணு நீதித்துறை, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். ஆமா அதே மாதிரி உயர் பதவிகள்லாம், மிக உயர் பதவிகள், பேங்கோட போர்டு சேர்மன், ஜெனரல் மேனேஜர், எம்டி, இந்த மாதிரி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கிரிஷன்ல நடக்கிறது தான். சரி சரி. இங்கெல்லாம் யாரு பாத்தீங்கன்னா யாருமே நீங்க சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. யாரு பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட அவங்க இருக்க மாட்டாங்க. இது 2 இடம் சொல்லியிருக்கேன். ஒன்னு பியூரோக்ரசி, இன்னொன்னு நீதித்துறை. ரெண்டுத்துலயும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அதை எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அதாவது இதுக்கு வந்து ரிசர்வேஷன் பொருந்தாது. இதுக்கு உயர் நீதித்துறைக்கு ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பொருந்தாதுன்ட்டு அவங்களே தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. சரி சரி. ஒன்று. அப்புறம் இன்னைக்கு ஃபேக்சுவலா எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குதான் அதுக்கு வந்து அதை வந்து அவங்க இப்போ இதை ஏற்று போற சண்டை நடக்குது. சண்டை நடக்கும் போது அது பாராளுமன்றத்திலேயே இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் இந்த குரல் ஒலிக்குது இல்ல, ஏன்னா இவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்ப அவங்க பாராளுமன்றத்தோட ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லும் போது டைவர்சிட்டி டெபிசிட்ன்றாங்க. அத பாராளுமன்ற டைவர்சிட்டி டெபிசிட்ன்றாங்க. இப்ப நீங்க கேட்ட குறுக்காக சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் 34ங்க மொத்தம். 34 கிட்டத்தட்ட அநேகமா 54 இருப்பாங்க, 33. 34ல ஒரே ஒரு பட்டியலினத்தோடு தான் இருக்காரு. இந்தியாவின் பாப்புலேஷன் எவ்வளவு அவங்க? ஆனா எல்லா அரசியல் கட்சிகளும் சமநீதியும் சமூக நீதியும் பத்தி பேசுறாங்க. கேட்கறதுக்காக நான் ஒரு தகவலே சொல்றேன். சரி சரி. ஒருத்தர் தான் இருக்காரு இன்னைக்கு இருக்க 34ல ஒருத்தர் தான். இன்னைக்கு 15% சொல்றாங்க ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டுல 18, 15%னா 34க்கு எவ்வளவு இருக்கணும் நீங்க பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கணும். ஒரே ஆள் தான் இருக்க, எப்பவுமே 4 பேர் இருந்தது இல்ல. சரி சரி. அதுக்கு அடுத்து பழங்குடியினர் ஒருவர் கூட இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரே ஒருத்தர் தான் இந்த 75 ஆண்டுகள்ல ஒரே ஒரு பழங்குடியினர் இருக்காரு. பட்டியல் இனத்தை பொறுத்தவரை இதுவரையில் 7 பேர் இருக்காங்க. சரி. நான் ஏன் 7 பேர் அதை சொல்றேன்னா, பழங்குடியினர் விட்டுருங்க, பழங்குடியினர் 10% இருக்காங்க இந்த நாட்டுல. பழங்குடியினர் மலைவாழ் மக்கள், காட்டுகள்ல வாழும் மக்கள், நகரத்தை விட்டு தூரத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த ஏன் இந்த 7 பத்தி நான் சொல்றேன்னா, இந்த 75 ஆண்டுகள்ல ஒவ்வொரு காலத்துல ஒருத்தர் தான் இன்னைக்கு மொத்தம் 7. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி உயர் சாதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க நீங்க சர்மா மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கூட 10-12 பேர் இருக்காங்க. 5 பேர் கிட்டத்தட்ட 12-15 பேர். அதாவது இத்தனை வருஷத்துல இல்லாது. இன்னும் ஒண்ணு, அடுத்து முஸ்லீம் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. முஸ்லீம் 14%. உமன் ஒருத்தர் தான் இருக்காங்க. உமன் சரிபாதி. உமன் ஒருத்தர் தான் இருக்காங்க. பிசி 1-2 இருக்காங்க. பிசி என்னால நம்பர் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சென்சஸ் எடுக்கலையா. சரி. விளங்குதுங்களா? ஏன்னா சென்சஸ்ல எஸ்சி எஸ்டி தான் எடுக்கிறாங்க, பிசி எடுக்கிறது இல்ல. விளங்குதுங்களா? வெள்ளைக்காரன் கருத்து எடுக்கல, 1931 கருத்து எடுக்கல. அதனாலதான் மண்டல்ல 1931 சென்சஸ் தான் அடிப்படையா இருப்பாங்க. சரி சரி சரி. இப்ப நம்ம அதெல்லாம் கேட்கறது, அதனாலதான் கேட்கறாங்க. வன்னியர்கள் தான் கேட்கறது 10.5%க்கு சென்சஸ் எங்க இருக்குன்னு தான் கேட்கறான் கோர்ட்ல. இவன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி, ரெண்டுக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இது வரைக்கும் எந்த வன்னியரும் உச்ச நீதிமன்றம் போகல. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் ஒருத்தர் போயிருக்காரு. ஐயா, இன்று நடந்த இந்த தகவலுக்காக சொல்றேன், ஒருத்தர் போயிருக்காரு. அதே மாதிரி முக்குளத்தூர் ஒருத்தர் போயிருக்காரு. அது மீதி போகல. இப்ப நான் சொல்றேன் 75 உச்ச நீதிமன்றத்தை பத்தி. இன்னும் முக்கியமா சொல்றாங்க, யாதவ் ஒருத்தர் போனதுங்க. லல்லு பிரசாத் யாதவ் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. முலாயம் சிங் யாதவ் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு, போனதில்லை யாதவ் யாரும். அதே மாதிரி பக்கத்துல இருக்க கேரளாவில் ஈழவா கம்யூனிட்டி வந்து மேஜர் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட 23-24%. தமிழ்நாட்டுல எந்த கம்யூனிட்டி 24% கிடையாது. சரி சரி. அங்க ஈழவா கம்யூனிட்டி 23-24. பினராயி விஜயன் அந்த கம்யூனிட்டி. சரி. அச்சுதானந்தன் அந்த கம்யூனிட்டி. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மந்திரி, முதல் மந்திரிகள் அந்த கம்யூனிட்டி. சரி. ஒரு ஈழவா சுப்ரீம் கோர்ட் போனது இல்ல. இதையெல்லாம் தான் நம்ம விவாதிக்கிறோம். அதான் எப்படி இது உறுதிப்படுத்துறதுன்றது தான் நீ கேட்கறது. ஐயா, நீங்கள் கூறுவது மிக வியப்பாக உள்ளது.
கேரளாவில் மிக பெரும்பான்மையாக இருக்கிற ஈழவ சமூகம் ஆட்சி அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் போதும் நீதித்துறையில் அது ஏங்க அவ்வளவு தூரம் அதை போய் செயல்பட முடியல, நுழைய முடியல? அதனால தான் நான் சொன்னேங்க, உயர் சாதிக்காரர்கள் அனைத்து அமைப்புகளையும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சு, கார்பரேட்டுகள் எப்படி வச்சிருக்காங்க, கார்பரேட்டுகளும் உயர் சாதியினுடைய கூட்டு தான் இந்த அரசு நடக்குது. அப்போ உயர் சாதியினர் வந்து திட்டமிட்டு இவர்களை வந்து அப்பப்போ ஒரு ஊர்கா மாதிரி ஒரு பட்டியல் ஒரு அளவு சரி சரி அப்படின்பா. பார்லிமெண்டரி கமிட்டி வந்து சொன்னாங்க இப்ப 2014 எப்பவுமே தொடர்ந்து, நான் காங்கிரஸ் பீரியட்ல மாற்றம்லாம் கிடையாது, அதையும் நினைக்காதீங்க. காங்கிரஸுக்கு என்ன வித்தியாசம்னா இஸ்லாமியர்கள் கூடுதலா தாக்கப்படுறாங்க, அதுதான். அப்பெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஓரளவு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும், இப்ப அது சுத்தமா கிடையாது. அதனால தொடர்ந்து இப்படி வந்து அவங்க இருக்கிற தொட்டு உயர் சாதியினர் இருக்கிற தொட்டு உயர் சாதியினர் இருக்காங்க, அவங்க உயர் சாதியினரே போடுவாங்க. அதுதான் இங்க தமிழ்நாட்டிலேயே அது நடக்கும். நான் என்ன ஒரு இதை தாண்டி போயிடுங்க சார், இதை விட்டு நீதித்துறை விட்டுருங்க. கல்விக்காக ஒரு குழு போடுறாரு ஸ்டாலின், ஜவஹர் நேசன் அதுல ரிசைன் பண்ணாரு. அதுல 12 பேர் 11 பேர்ல அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம், 4 பேர் ஏன் சார் பிராமணர்? அவன் நல்லவன் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா செஸ் ஆடுற ஆனந்துக்கும் கல்விக்கு என்ன சம்பந்தம்? விஸ்வநாத் ஆனந்துக்கும். அப்போ அவங்களால உள்ள வர முடியுது சார், உங்களால போக முடியாது உள்ள. விஸ்வநாத் ஆனந்தால அந்த கூட்டணியிலிருந்து விளங்கின ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னாரு, இவர் வந்து சமூக நீதியும் திராவிடமும் பேசக்கூடிய தலைமையாக ஸ்டாலின் தலைமையில் இருந்தாலும் அவரை சுற்றி ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தமிழின விரோதிகளாகவே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார். ஒரு கூட்டணியில் இருந்த வேல்முருகன். ஏறக்குறைய இன்றைக்கி இருக்கிற பல பாலிசியில் பார்க்கும்போது இந்த அரசை தவறான நபர்கள் வழி நடத்துகிற மாதிரி தான் தெரியும். பிரிக்கணுங்க. ஒன்று நீங்க தமிழர்கள்ன்றது ஒரு பிரச்சனை வேறு, இன்னொன்னு நம்ம சொல்றது சாதிய சம்பந்தமாக. சாதி அடுக்கு இருக்குல்ல, அதுல சூத்திரர்கள், அதுக்கப்புறம் வந்து பட்டியலினத்தை தமிழ்நாட்டுல இவங்க தான் பழங்குடியினர் 1%. இவங்கள பதிலாக உயர் சாதியினர் தான் கொள்கையை தீர்மானிக்கிறவர்களாக இருக்காங்கன்றது. அதனாலதான் இந்த கல்வி குழுவை பத்தி சொன்னேன். உயர் நீதிமன்றத்துல அவங்கள வந்து என்ன, அது வந்து ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இல்ல. அப்போ அங்க எப்படி நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இங்கே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் யார் எந்த சாதி அதிகமா இருக்கணும்? ஒண்ணு வன்னியர், அடுத்தது ஷெட்யூல் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், இவங்க இருக்கணும். ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்கள மாதிரி 3 பங்கு இருக்காங்க பிராமின்ஸ் தமிழ்நாட்டிலேயே. பெரியார் மண்டிலேயே தான் நிலைமை. மீதி இடத்தெல்லாம் 98% இருக்கான், 97 98. இங்க வளர்க்குறீங்களா? இங்க 75 பேர் இருக்காங்க. இங்க ஹைகோர்ட் சாங்ஷன் ஸ்ட்ரென்த், அதில் 50 பேர் வழக்கறிஞர் இருந்து வராங்க. 25 பேர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருந்து வராங்க. அவங்க 25 விட்டுருங்க, ஏன்னா அதில் மோஸ்ட்லி அநேகமாக மூப்பின் அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கும். இந்த 50 பேர்ல வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 வரைக்கும் அவங்க இருக்காங்க. ஆனால் எப்பவுமே இவங்க ஒரு 3 தாண்டது இல்ல, 2 தாண்டது இல்ல, 3 தாண்டது இல்ல. யாரு? வன்னியர், முக்குளத்தோ, ஷெட்யூல் காஸ்ட், இந்த ரேஞ்ச் தான். அப்போ அவங்க வந்து போய் 8 10 வராங்க. இங்கேயே அப்படின்னா மீதி இடத்துல அங்க 75ன்னா பீகார்ல நான் மண்டலுடைய பேரனை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்து ஒரு இடத்துல, ஒரு ஜுடிஷியல் அகாடமி போபால்ல. அவர் என்ன சொன்னாரு? நோ ஷெட்யூல் காஸ்ட், நோ ஷெட்யூல் ட்ரைப். அவர் ஒரே ஒருத்தர் தான் பிசி ஜட்ஜின்னு. பாட்னால இதான் நிலைமை. அப்படிதான் நம்ம இங்க திருப்தி பட்டுக்கலாம். அது தென்னிந்தியாவில் அப்படி இருக்காது. கேரளாவில எங்களை எடுத்துக்கிட்டாலுமே இங்க வந்து ஓரளவு பேலன்ஸ்டா இருக்கும் ரெப்ரசன்டேஷன். இது பரவாயில்ல. நான் வந்து இதே இங்கே எப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இங்க எப்படி இருக்கணும்? அதிகமா வண்டியா இருக்கணும், அதிகமா ஷெட்யூல் காஸ்ட் இருக்கணும், அதிகமா முக்குளத்தோர் இருக்கணும். அது இல்ல. அத ஏன்னா அவங்க தானே பெர்சன்டேஜ் அதிகம் பிராமணர்களோட. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய, அது பெரியார் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் உண்மையில் உயர் சாதியினர் இருக்கிறார்கள். ஐயா, இது பெரியாருடைய ஆட்சி அப்படி கூறிக்கொள்கிற ஸ்டாலின் தலைமையிலான இன்றைய திமுக அரசு சமூக நீதி பற்றி, சமநீதி பற்றி அதிகம் பேசுதுங்க ஐயா. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அவ்வளோ ஆர்வம் காட்டலையே, என்ன காரணம்? அது வந்து இந்த நான் அந்த அரசுக்கு ஐயா, நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் மட்டும் இல்லை, நினைக்கிறேன், செயல்பாட்டாளர். நீங்கள் நான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நான் அதை பற்றி அநேகமாக ஒரு
அதை பேசியிருக்கோம் இதை பற்றியே. அவங்க திமுக அரசு வந்து அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றதை நான் ஒத்துக்கல. எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் 5 மாநிலங்களில் ஜாதி எடுத்திருக்காங்க, எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதை பல அரசியல் காரணங்களுக்காக தவிர்க்கிறார்கள் நான் நினைக்கிறேன். சரி சரி. அதாவது இங்க வந்து அவங்க அரசியல்ல பிரச்சனைகள் வரும். ஆமா, இது நான் இந்த அரசு எல்லா அரசுமே நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப வேங்க வயல்ல நீங்க ஒரு இந்த இடத்துல நிறுத்துங்க. வேங்க வயல்ல பட்டியலத்துக்கு நியாயம் நடந்தா, அப்புறம் ஆணவ கொலை தொடர்ந்து நடக்குது. ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு ஏன் சட்டம் வர மாட்டேங்குது? ஏன்னா இங்க இருக்க உயர் சாதின்னு விரும்பல. நான் உயர் சாதின்னு நான் சொல்றது பிராமணர் இல்ல. பண்றோம் யாரு? அதுலயே இருக்கக்கூடிய சூத்திரர்கள் உயிர் சாதி இல்லையா? அவங்க விரும்பலன்னா இங்க இருக்கவங்க கொண்டு வர மாட்டான். ஏன்னா அவங்க ஓட்டு கிடைக்காது. அதனால இவன் சமூக நீதி கிடையாது இல்ல. சரி, ஆமா. என்ன பண்ணணும்? நியாயம் என்ன? இது கொடூரம் இல்லையா? 2 பேர் விரும்பி திருமணம் பண்றாங்க, அதை போய் வெட்டுறது எப்படி நியாயம்? சரி. அதனால இன்னைக்கு வந்து அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா அது தேர்தல் நேரமா இருக்கிறது. அது நீங்க இல்லைங்க ஐயா, ஒரு தேர்தல் நேரமா இருக்கிற சொட்டு இல்ல. நான் யாரையுமே நான் வந்து இப்ப கூட நாங்க 0 பிஜேபின்னு தொடங்கணும். கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகள் கூட அதை சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்களா ஐயா? அதாவது போதிய அளவு சுட்டி காட்டாம சுட்டி காட்டுறாங்க. நான் போதிய அளவு சுட்டி காட்டலன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு சக்தி அவ்வளவுதான். சுட்டி காட்டலன்னு சொல்ல முடியாது. சில சுட்டி காட்டல, சில சுட்டி காமிக்கிறாங்க. அதாவது ஆணவ கொலைக்கான சட்டம் வரணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிலதெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து பெரிய சக்தி உள்ள இயக்கம் கிடையாதுங்க. அது முதல்ல அதை புரிஞ்சுங்க. அவங்க தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் மிக ஒரு பலம் பொருந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு இல்லை. ஆமாம் ஐயா, அது தேர்தல் நடக்கிற நேரமாக இருக்குது. இந்த கதவை தாண்டி வெளிப்பக்கம் காதை வச்சா இந்த தேர்தல் கூச்சல்கள் நம்ம காதை கிழிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத தன்மை தான் வந்துட்டுருக்கு. அதிமுக அரசு காலத்தில் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலை இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கொடூரமான படுகொலை வந்து அண்மையில் தீர்ப்பு வந்தது. இப்போ மடக்கு காவலாளி அஜித், இதில் இது ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடுங்க ஐயா? அதற்கு சற்றும் குறையாத கொடூரமான முறையில் தான் இந்த காவலாளி அஜித்குமாரும் கொல்லப்படுறாரு. அதாவதுங்க, நான் வந்து அந்த நீங்கள் அதை சாத்தான் குளத்தில் இருக்குன்னா அதில் பழனிசாமியும் இதே இந்த பேர் அஜித் ஸ்டாலினும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல. அதுதான் நான் மீண்டும் சொல்றேன். இந்த ஆட்சி வந்து ஒரு கார்பரேட்டுகளின் உயர் சாதியின் ஆட்சியாக தான் நம்ம அப்படிதான் பார்க்கணும். சரி, இவங்க அது 1 2 முழுக்க இது வந்து ஒன்றிய அரசு இருக்கு பாருங்க. மத்திய அரசுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு நம்ம அரசமைப்புல. இங்க இருக்கக்கூடிய இதுக்கே இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க. காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டுல இருந்தா கூட சார், காவல்துறை கட்டுப்பாட்டுல இருந்த காது ஒத்துக்கலாம். நீங்க அதுல பொறுத்தவரையில் இங்க நடக்கிறது இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டா நான் சொல்றேன், இந்த அரசாங்கன்ற முறையில இதை நீங்க சொல்றது சரி. இங்க இருக்கக்கூடிய இந்த நீங்க சொல்ற இந்த மரணங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பழைய 50-100 ஆண்டுக்கு முன்னாடி இது வெளிச்சத்துக்கே வராது. இன்னைக்கு நீங்கள் நானும் வெளிச்சம் போட்டு பேசுறோம். அதான் இப்ப இருக்க வெற்றி. அதுக்கு இப்போ ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு சட்டம் வேணும்ன்றோம். காவல் நிலையத்தில் இருக்க மரணத்துக்கு நீதி வேணும்ன்றோம். இந்த குரல் இப்போ ஓங்கி ஒழிக்குது இல்ல, அதுதான் வெற்றி. ஏன் 50 வருஷம் இல்லையா? இதை விட கூடுதலா இருந்தது, மிக கூடுதலா இருந்தது. அப்போ நம்ம வாயற்றவர்களா இருந்தோம். சரி சரி. விசில் ப்ளோவர்ஸ் கிடையாது, மக்கள் உரிமையாளர்கள் இந்த அளவு கிடையாது. அதனால இது ஒரு இதுக்காக மாநில மத்திய அரசு எடுத்துக்கிட்டு அதிகாரம்லாம் அங்க நீங்க ஒரு அதிகாரமும் கிடையாதுங்க. அரசமைப்பு சட்டத்துல அனைத்து அதிகாரங்களும், இப்ப உதாரணத்துக்கு கவர்னர் யாரு? அவரு மத்திய அரசின் பிரதிநிதி. அவர் வந்து எதிர்கட்சி மாதிரி செயல்படுறாரு. 2014 இல்லையா? அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி அவங்க தான் இங்க ஐஏஎஸ் மாவட்ட தலைமையை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் ஐபிஎஸ் அவங்க தான் அனுப்புறாங்க. ஸ்டேட்டோட டிஜிபி இருக்காங்கல்ல, அதை யூபிஎஸ்சி தான் பேனல் அனுப்புது சார். அது வரைக்கும் சீஃப் செக்ரட்டரி இல்லை, டிஜிபிக்கு அவன் தான் பேனல் அனுப்புறான். அப்புறம் சிபிஐ அவன் கண்ட்ரோல் பண்றான், என்ஐஏ அவன் கண்ட்ரோல் பண்றான், இன்கம் டேக்ஸ் அவன் கண்ட்ரோல் பண்றான். அதுக்கப்புறம் இடி அவன் கண்ட்ரோல் பண்றான், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவன் கண்ட்ரோல் பண்றான். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டு அவங்க தான் நியமிக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல்னு சொல்ல மாட்டாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சே இருக்கும். அது அப்போ சென்சார் போர்டு கூட அவங்க கண்ட்ரோல் பண்ண, எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்போ இதுதான் இந்த அரசமைப்புல இருக்கு. ஆனால் இதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. எந்த மாநிலமும் இது பெருசா சொல்லல.
இதுக்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான் அதுக்கு என்று அரசமைப்பு சட்டம் இருந்தது. ஓ சரி, ஆமாம் ஆமாம். அதுக்கு அதில் வந்து 3 இந்த சப்ஜெக்டை தவிர பாதுகாப்பு, அயலுறவுத்துறை, நாணயம், டெலிகம்யூனிகேஷன் 4 தவிர மீதி எல்லாம் வந்து மாநிலத்துக்கு இருந்தது. அது ஆர்டிகல் 370 சிறப்பு அந்தஸ்தும்பாங்க. அது ஒரே வாரத்தில் நீக்கியாச்சு. நீக்கிறது மட்டும் இல்ல, இருக்கிறதையும் போட்டு அமைக்கியாச்சு. அது வந்து மாநில கூட கிடையாது, யூனியன் டெரிட்டரி, ஒன்றிய அரசின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசம். ஆமா 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 ஆமா. ஐயா, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு விவசாய குடும்பம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த நீதித்துறை அளவுக்கு உயர்ந்து நின்றவர் நீங்கள். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சமூகம் ஒரு அமைதி இழந்து ஒரு போதை கலாச்சாரத்தில் திளைத்து எங்கே பார்த்தாலும் கஞ்சாவும் மதுவுமே இருக்கிற ஒரு சமுதாயமாக மாறிட்டுருக்கு. 2 வயது 2.5 வயது குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை. 80 வயது ஒரு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் வன்செயல் அதிகமாக நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாயம் எதை நோக்கி செல்கிறதுன்னு ஒரு பயம் வருதுங்களா ஐயா? ஒட்டுமொத்த சமுதாய சீரழிவனுடைய அங்கங்க பல சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி. நீ போதை, ஏன்னா இன்னைக்கு போதைப் பொருள் யார் விற்கிறாங்க? ஆமா, யார் விற்கிறாங்க? ஒண்ணு மார்க்கெட்ல இது கிடைக்குது. இன்னைக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் கிடைக்குது. நான் சார்லின் இல்லை, இன்னைக்கு கஞ்சா யார் ஆட்சியும் கிடைக்கும். ஆனா புழக்கம் அதிகமா இருக்கிறது கண் கூட தெரியும். அப்படி எனக்கு அப்படி தெரியல சார். என்ன கேட்டா எப்போ இந்தியா ஃபுல்லா இல்ல, உலகம் முழுவதும் அந்த ஆக்ட் இருக்கு பாருங்க, பவர் இந்த இடிக்கான சட்டம் இருக்காது, மணி லாண்டரிங் ஆக்ட், அது கொண்டு வந்ததே இந்த ட்ரக் ஆபத்து தடுக்கிறதுக்கு தான். போதை மாத்திரைகள் மருந்து இருக்க அதை தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் வந்து ஒரு பெரிய எக்கனாமியா பொருளாதாரமா செயல்படுகிறார்கள். இந்த மருந்து வியாபாரிகள் உலகம் முழுவதும் வியாபாரம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா உலகம் முழுவதும் இந்த வியாபாரம் நடக்குது. எப்படி இந்த ஆயுத உற்பத்தி பண்ணி வைக்கிறாங்களோ, அது ஆயுதம் உற்பத்தி பண்றவன் ஆயுதத்தை வந்து வித்தாகணும். இன்னைக்கு அம்பானி வந்து ஆயில் இங்க உற்பத்தி பண்றாருன்னா இந்த வார பயன்படுத்தி அவர்கள் அதிக லாபத்துக்கு ஊருக்கு ஏற்றுமதி பண்றாரு இங்க இருந்து. அப்போ அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது கார்பரேட்டுகளுக்கு. அப்ப இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்த சீரழிவு இருக்குல்ல. யுத்தத்தை விட வேற என்னங்க கொடுமை வேணும் விட உலகத்துல? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம்ன்ற இப்பகுதி இல்லாம போகுது, குழந்தை வந்து கதறுது. அப்போ இத பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னும் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் இதே வரல. இந்த முடியரசு தான் இருக்கு இன்னும். நம்ம இன்னும் 100-200 ஆண்டு பின்னாடியே இருக்காங்க. அந்த பெண்கள் வந்து இன்னும் முக்காடு போட்டு வெளியே வர முடியாது. அவங்க வந்து ஆஃப் ட்ரவுசர் போட முடியாது. ஆஃப் ட்ரவுசர்ன்றது நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியாது பெண்களுக்கு சமமான பல இடங்கள்ல. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் பேசுறதுக்கான களம் இது இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐயா, நம்ம இந்த போதை அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் இந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கிற அளவு இருக்கு. அது பெரும் வரவாகவும் இருக்குங்க ஐயா. ஆனால் கல் என்பது நம்முடைய பண்டைய உணவாக இருந்திருக்கு. அதை வந்து கேரளாவில் அனுமதிக்கிறாங்க, இன்னும் சில மாநிலங்களில் அது இயற்கை உணவாக பானமாக அனுமதிக்கிறாங்க. அதை வரவிடாமலே இருக்கிற ஒரு கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு பின்பற்றுது. இது எதனாலங்க ஐயா? என்னுடைய கருத்து, கல் என்பது ஒரு ஆரோக்கியமான, அதாவது கல்லால போதை மருந்துடன் வெளிநாட்டு சாராயத்துடன் போட்டி போட முடியாது. அதான் வித்தியாசம். ஏன்னா அது வந்து கார்பரேட். ஆமா, இது வந்து யாரு? சாதாரண விவசாயி. அப்ப யார் ஜெயிப்பாங்க? நீங்க பீரங்கி வச்சிருக்கீங்க, நான் கத்தி வச்சிருக்கேன், யார் ஜெயிப்பாங்க? அதான் கல்லு வராதுக்கு. ஈவன் நீங்க சொல்ற கேரளாவிலேயே கூட நடத்துறவங்களையும் பார்க்கணும். நம்ம எல்லாமே நீங்க கேரளாவிலேயே எடுத்துக்கிட்டா 2 வியாபாரத்தை கணக்கு எடுத்து பாருங்க. இதுக்கு டர்ன் ஓவர் எவ்வளவு, அதுக்கு டர்ன் ஓவர் எவ்வளவு பாருங்க. சம்பந்தமே இருக்காது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கல்லா தரேன், வெளிநாட்டு பானம் தானே தரேன். அதனால இன்னைக்கு இதுதான் அடிப்படையான காரணங்க. இன்னைக்கு இந்த உற்பத்தியாளர்கள் யார்? மதுபான உற்பத்தியாளர்கள் யார்? அவங்க கிட்ட வரக்கூடிய அவங்கதான் கொள்கையை தீர்மானிக்கிறாங்க. அவங்கதான் கொள்கையை கார்பரேட்னு சொல்றேன். அவங்கதான் கொள்கையை தீர்மானிக்கிறாங்க. ஐயா, இந்த போதை கலாச்சாரம் மது விற்பனையில வரக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான வருமானத்தின் அளவு வந்து ரொம்ப மலைப்பா இருக்குங்க. தமிழகத்தின் குடிகாரர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 2 கோடியிலிருந்து 3 கோடின்னு சொல்றாங்க ஐயா.
2 கோடியிலேருந்து 3 கோடி பேர் தமிழ்நாட்டில் குடியேறல் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் தெரியுங்க ஐயா, 10 ரூபா அதிகமாக கொடுத்து தான் வாங்குறான். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் கண்ணுக்கு தெரியாத ஒரு நபருக்கு அல்லது ஒரு அதிகார சென்டருக்கு கைமாறுதுங்க ஐயா. ஒரு மாதத்துக்கு மட்டும் 150 கோடி அப்படின்றது பட்டவர்த்தமான பகல் கொள்ளையாக இருக்குது. இது தடுக்கக்கூடிய எந்த குரலோ அல்லது அதுக்கான முழக்கமோ யாருமே இல்லை. ஈவன் நம்ம இடதுசாரிகள் கிட்ட இருந்து கூட வரலங்க ஐயா. மாதத்துக்கு ஒரு 150 கோடினா ஆண்டுக்கு ஏறக்குறைய 1500லேருந்து 2000 கோடி நம்ம கண்ணுக்கு முன்னே பறிபோகுது. முதல்ல அடிப்படை என்னன்னா, டாஸ்மாக் வந்து அரசு நடத்துறது இல்ல, கல்வி நிறுவனங்களை தனியார் கிட்ட விட்டுறாங்க. இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தை நீங்க இடத்துல டிரான்ஸ்போர்ட்ல அதை தனியார் கிட்ட விட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியல, சென்னையில இருக்கக்கூடிய மின்சாரத்துல இயங்குற பேருந்து இருக்குல்ல, அதெல்லாம் போக்குவரத்து கழக ஊழியர் கிடையாது, கான்ட்ராக்ட். ஆமா, அதே மாதிரி கல்வியை விட்டாங்க. ஆனால் சாராயத்தை வியாபாரம் பண்றாங்க அரசு. அங்க வர பிரச்சனை தான் இது சார். அத அடிப்படையான பிரச்சனை எங்கன்னு பார்க்கணும். சரி சரி. சாராய விற்பனையில ஏன் இவங்க தலைகிற முதல்ல சாராயத்தை ஒழிக்கணும் இல்ல. ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது அது ஒரு கௌரவ குறைவா இருக்குங்க. யாருன்னு தண்ணி போடுறோம்னா அவங்க கிட்ட வந்து ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இன்னைக்கு தண்ணி போடாத வீடே கிடையாது. ஏன்னா அரசாங்கம் திறந்து வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி தனியார் கிட்ட வந்து ஏலம் விட்டு அரசின் கொள்கைன்னு வேற சொல்றாங்க. ஜெயலலிதா காலத்துல வந்து இதுக்கு வந்து டாஸ்மாக் வந்து கல்வியை தேசியப்படுத்தலைங்க, சாராய வியாபாரத்தை தேசியமயப்படுத்திட்டாங்க. அப்ப அங்கதான் அங்க போகுது. அப்புறம் அந்த விற்பனையில ஊழல் நடக்குது. அதுதான் நீங்க சொல்ல வருது, விற்பனை ஊழல் இல்லாத விற்பனை இருக்காது, எல்லா விற்பனையில ஊழல் இருக்கும். முதல்ல இதை எடுத்து குரல் ஏன் வரல அடிப்படையான்னா, எந்த ஆட்சி வந்தாலும் விஜய் கூட இப்ப நான் ஒழிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா மாநிலத்துக்கு அதிக என்ன ஃபண்ட் இருக்கு, எல்லா வருவாயும் நம்ம கிட்ட போகுது இல்லை. என்ன வருவாய் இங்க ஒரு உற்பத்தி ஆகுது இல்லையா, எந்த பொருள் உற்பத்தி ஆனாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல எந்த இந்தியாவில் எந்த பகுதியில அந்த உற்பத்தி வரி இருக்கும், எக்ஸைஸ் அது அங்க போறது, வருமான வரி அங்க போறது. நீங்க சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு பாருங்க, இது இந்த நம்பர் இருந்து அது கூட அவங்ககிட்ட போது அப்புறம் அவங்களுக்கு தரான். சரி சரி, எவ்வளவுன்றது அவங்க கெஞ்சிட்டு இருக்கணும். அடுத்து இதுல கூட கலெக்ட் பண்றதுல கூட நிதி கமிஷன் போட்டு நமக்கு சொல்றான். ஏற்கனவே அதுல வந்து பேலன்ஸ் இல்ல. சரி சரி, அதாவது 40% ஷேர் பண்றான், 60% அவன் எடுத்துக்கிறான். இந்த 40% எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு தரான். சரி, பிரிச்சு தரதுல நம்ம ₹1 தமிழ்நாட்டுல இருந்து கொடுத்தோம்னா 30 பைசா தரான். ஆமா ஆமா. உத்தரப்பிரதேசத்துல ₹1 கொடுத்தா ₹3 தரான். ஆமா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. சரி சரி, அப்ப இதையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு நான் ஒரு தனி நபர் ஊழல் இருக்குன்றதுல நான் என்ன சொல்றேன், ஊழல் இருக்குன்றது வேற. இந்த ஒட்டுமொத்தமான விஷயத்தை பேசணும்னு நான் பாக்குறேன் அமைப்பை பத்தி.